ஹாலிவுட்ல ஜான் சினா பண்ணதிலேயே பெஸ்ட் கேரக்டர் எதுன்னு சொன்னா நெறைய பேர் பீஸ் மேக்கர்ன்னு தான் சொல்லுவீங்க. அண்ட் ஜான் சினாவுட்டும் ஹாலிவுட் கேரியருமே பயங்கர பீக்குக்கு போயிருச்சு. ஆனா உங்களுக்கு எத்தன பேருக்கு தெரியும்? ஆக்சுவலா இந்த கேரக்டருக்கு டேவ் பேட்டிஸ்டாவ தான் சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பீஸ் மேக்கர்ன்ற கேரக்டருக்கு உயிர் கொடுத்தது ஜேம்ஸ் கன் தான். அண்ட் ஜேம்ஸ் கன் ஆல்ரெடி பேட்டிஸ்டாவை வச்சு ஒரு படம் எடுத்திருப்பாரு. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாவும் அது மாறிடுச்சு, கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி. அண்ட் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி பண்ணும்போதே பாத்தீங்கன்னா பேட்டிஸ்டாவோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று உருவாகிச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய இன்டர்வியூஸ்ல ஜேம்ஸ் கான் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு ரீசன்னால தான் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி படத்தை தொடர்ந்து பீஸ் மேக்கர்ன்ற படத்துக்கு பேட்டிஸ்டாவை வச்சு தான் கதை எழுதியிருப்பாரு. பட் தென் அந்த டைம்ல பேட்டிஸ்டா ஜாக் ஸ்னைடரோட சேர்ந்து ஆர்மி ஆஃப் த டெட்ன்ற படத்தை எடுத்துட்டு இருந்திருப்பாரு. இந்த டைம் கிளாஷ்னால பீஸ் மேக்கரை வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. அண்ட் அந்த பீஸ் மேக்கர் கேரக்டர் ஃபைனலா ஜான் சினாவுக்கு போயிடுச்சு. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை பேட்டிஸ்டாவுக்கு இந்த கேரக்டர் கொடுத்திருந்தா ஜான் சினா கூட நல்லா பண்ணிருப்பாரா, இல்ல ஜான் சினா தான் எப்பயுமே பெஸ்ட் பீஸ் மேக்கரா?